ரெட்ரோ மீடியா நேயர்கள் வணக்கம். இது உங்களுடைய சினிமா சயின்டிஸ்ட் நிகழ்ச்சி. நான் உங்க பிரவீன். நான் கலைப்பிரியா பழனி. ப்ரோ ரீசெண்டா வந்து சியான் விக்ரம் அடுத்து ஒரு புது டைரக்டர் கூட இணைய போறாரு அப்படின்ற அப்டேட்டை நான் சொல்லியிருந்தேன். ஆமா, கூடுதலான அப்டேட்டா என்ன சொல்லியிருந்தேன்னா, அதோட மியூசிக் டைரக்டரா அனிருத்தை லாக் பண்றதுக்கான டாக்ஸ் போயிட்டு இருக்குன்னு. இப்போ இன்னும் கூடுதலான அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல மிக முக்கியமான கேரக்டர் நடிக்கிறதுக்காக ஆக்டர் சத்யராஜ் சாரை லாக் பண்ணியிருக்காங்க. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் மாதிரி சொல்றாங்க. அண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கேரக்டர் வந்து வில்லனாவும் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, சத்யராஜ் சார் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷங்கள் ஆகுது முழுக்க ஒரு வில்லனா தமிழ் படத்துல பெரிய அளவுல பார்த்தேன். ரீசெண்டா சிக்கந்தர்ல பண்ணியிருந்தாரு, ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருந்தது. அதுக்கப்புறமா இந்த படத்துல பாக்கலான்ற மாதிரி டாக் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்க போகுதுன்னு. கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கேட்கும் போதே. அடுத்ததா தளபதி அப்டேட் எப்பப்பா ஜனநாயகம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்காங்க ஆடியன்ஸாவும், நம்மளும் அப்பப்போ சொல்லிட்டே இருக்கோம் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆக போகுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனலி நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆக போகுது. இந்த பாட்டுல யார் யார் இருக்க போறாங்க அப்படின்னா, அஃப்கோர்ஸ் தளபதி இருக்க போறாரு, பூஜா ஹெட்ஜே இருக்க போறாங்க, மமிதா பைஜுவும் கூட இருக்க போறாங்க. அவங்க தான் இந்த படத்துல தளபதி தங்கச்சியா நடிக்கிறாங்க, அதனால அவங்களும் இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட கொரியோகிராஃபரா வந்துட்டு சேகர் விஜ் அவரை சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பாட்டை பாடினது யாரு? தளபதி தான். விஜய் அவர்கள் தான் பாடியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆக போகுது, பாட்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற வெயிட்டிங்ல நான் இருக்கேன். கண்டிப்பா எனக்கு என்ன ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்னா, இந்த பாட்டுக்கு என்ன டைட்டில் வைக்க போறாங்க. ஏன்னா அது எப்பவுமே கேட்சியா இருக்கும். தீ தளபதி அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று பயங்கர பவரா ஃபயரா ஒன்று ரெடி பண்ணியிருப்பாங்க. அது என்னன்றத ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட நான் வெயிட் பண்ணிருக்கேன். அப்டேட் வந்ததும் நம்மளும் கொடுப்போம். கண்டிப்பா. அடுத்து என்னன்றத பாத்தீங்கன்னா, நீங்க ரீசெண்டா பார்த்திருப்பீங்க டூரிஸ்ட் ஃபேமிலின்ற படம் பயங்கர ஹிட். சரியான ஹிட். ஆமா, அந்த படத்தோட டைரக்டர் அபிஷான் ஜீவிந்த், அவரே அந்த படத்துல ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாரு. அவரு இப்ப ஹீரோ ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த படத்தோட ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த படத்தோடைய ப்ரொடக்ஷன் யார் பண்றான்னு பார்த்தீங்கன்னா, எம்ஆர்பி என்டர்பிரைசஸ் அப்படின்றவர் தான் பண்றாரு. அவர் தான் அந்த டூரிஸ்ட் ஃபேமிலியில ஒன் ஆஃப் த ப்ரொடியூசரா இருந்தாரு. இப்போ அவருடைய மெயின் ப்ரொடக்ஷன்ல இவர் ஹீரோவா ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படத்தோடைய ஷூட்டிங்கும் முடிஞ்சிருச்சு. அந்த படத்தோடைய ஷூட்டிங் முடிஞ்சவனே அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஹீரோவுக்கு ஒரு BMW காரை கிஃப்ட் பண்ணியிருக்காரு. எதுக்காக அவர் அந்த காரை கிஃப்ட் பண்ணியிருக்காருன்னா, இன்னும் ஒரு சில மாதங்கள்ல நம்ம ஹீரோ சாருக்கு கல்யாணம் வரப்போகுது. இந்த கல்யாணத்துக்கு ஒரு பயங்கர மெமரபிளான ஒரு கிஃப்டா இருக்கணும்னு சாதா கார்ல ப்ரோ அடிச்சது அப்பாயின்மெண்ட் ஆர்டர். ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா. ஏன்னா இப்ப இருக்க காலகட்டத்துல வந்து சொந்தக்காரங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு ஒர்க் ஸ்பேஸ்ல ஒருத்தருடைய ஒர்க்கை பிடிச்சி அவருக்கு ஒரு BMW கார் வாங்கி தர்றாருன்னா, அப்ப அந்த டைரக்டர் அண்ட் ஆக்டர் அபிஷான் ஜீவந்த் எந்த அளவுக்கு ஒரு நல்ல கேரக்டரா இருந்திருப்பாருன்றது இதுல இருந்தே தெரியுது. அண்ட் அவர் நடிச்சிருக்காருல ப்ரோ இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி, அந்த படத்துடைய டைட்டில் கூட இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. அதுக்கு முன்னாடியே இந்த படத்தை நெட்ஃபிளிக்ஸ்ல சேல்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த படம் டைரக்டா தியேட்டர்ல தான் ரிலீஸ் ஆக போகுது. பட் OTT ரைட்ஸ் நெட்ஃபிளிக்ஸ் வாங்கிட்டாங்க. ஆமா, அப்ப படம் வந்து அவ்வளவு நல்லா இருக்கு. கண்டிப்பா. எனக்கு ஒரு டவுட் இருக்கு ப்ரோ, இது என்ன டைரக்டர்ஸ் எல்லாரும் ஃபர்ஸ்ட் படம் ஹிட் கொடுத்த உடனே ஆக்டரா மாறிடுறாங்க, ஹீரோவா மாறிடுறாங்க? அது நல்ல விஷயம் தான் இல்ல ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பாக்யராஜ் சார் எல்லாம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா அந்த ட்ரெண்ட் அப்படியே வந்து பிரேக் ஆயிடுச்சு. பெரிய அளவுல யாருக்குமே வந்து ஆக்டிங் பக்கம் போகணும்னு இன்ட்ரெஸ்ட். இப்ப எல்லாருக்குமே வந்து என்னதான் நம்ம பின்னாடி ஒரு பெரிய கேமரா பின்னாடி ஒரு பெரிய டைரக்டரா ஒர்க் பண்ணா கூட ப்ரோ, கேமராவுக்கு முன்னாடி ஒரு ஹீரோவா இருக்கிறது ஒரு மாஸ் தான் நமக்குன்னு. எல்லாமே இப்ப நாம ஒர்க் பண்றதை விட நமக்காக ஒருத்தவங்க ஒர்க் பண்றாங்கன்றது ஒரு ஹாப்பியான விஷயம். அண்டு எல்லாருக்குமே இப்ப என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஹீரோ ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு வழியா இந்த டைரக்டர் ஆயிட்டு ஹீரோ ஆகிறது இருக்கலாம்னு ஒரு பிளான் இருந்திருக்கலாம். சரி, அதை நோக்கி பயணிக்கலாம்ன்ற ஒரு பாயிண்ட்லயும் அவங்க இருந்திருக்கலாம். எனிவேஸ் கங்க்ராச்சுலேஷன் டு அபிஷாந்த். இப்போ நீங்க வந்து அபிஷாந்த் ஜீவந்த் வந்து ஒரு ஹீரோவா பண்ண போற சப்ஜெக்ட் பத்தி சொன்னீங்க. அடுத்து ஒரு டைரக்டர் ஹீரோவா பண்ண போற சப்ஜெக்ட் பத்தி நான் சொல்ல போறேன். எலன், பியார் பிரேமா காதல், ஸ்டார் இந்த படங்களோட டைரக்டர் அடுத்து வந்து ஒரு படம் பண்ண போறாரு. அந்த படத்துக்கான கதையும் இவர் தான் எழுதியிருக்காரு, டைரக்டும் இவர் தான் பண்ண போறாரு. ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் தான் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்றாங்க. அண்ட் ஹீரோயினா யாரை போட்டிருக்காங்க அப்படின்னா, குடும்பஸ்தன் ஹீரோயின் சாவ்னி அவங்க போட்டிருக்காங்க. அண்ட் அதே அந்த ஹீரோயினோட இன்னொரு பாட்டு கூட ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு ப்ரோ. இப்போ சாயபயங்கர் கொஞ்சம். சோ இந்த காம்பினேஷன்ல இந்த படம் வரப்போகுது. இவரும் டைரக்டரா இருந்து ஹீரோவா மாறுறாரு. இந்த படத்துல வந்துட்டு நிறைய காஸ்ட் அண்ட் க்ரூ இருக்காங்கன்னு சொல்றாங்க. இவர் யோகி பாபு அவர்கள் இருக்கிறதா பேச்சுக்கள் வந்துகிட்டு இருக்கு. இந்த படத்துக்கான ஷூட்டிங் வேலைகள் எல்லாம் தொடங்கிருச்சு. அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல விட போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் ரீசெண்டா வந்து ஃபிளைட்ல போற மாதிரி போட்டோ சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு.
எதுக்காக அவர் எங்க ஃபிளைட்ல போறாருன்னா ஒரு கோவாக்கு போறாரு. என்ன ஷூட்னா ஜெயிலர் பார்ட் 2 ஷூட்டிங் கோவால 2 மாசம் தொடர்ந்து நடக்க போகுது அப்படின்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. இது கூடுதலா நம்ம நிறைய அப்டேட் சொல்லுவோம். யாரு வில்லனா நடிக்கிறா, வில்லனுடைய டாட்டரா யார் யாரெல்லாம் நடிக்கிறாங்க. தொடர்ந்து இப்படிப்பட்ட அப்டேட்லாம் தெரிஞ்சுன்னா என்ன பண்ணோம், ரெட்ரோ மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணோம். பட் இன்னும் கூடுதலான இன்ஃபர்மேஷன் இருக்கு. என்னன்னா நீங்க பார்த்துருப்பீங்க ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து சோஷியல் மீடியால டப்புன்னு ஒரு டைரக்டரை பத்தி பயங்கரமா ஹர்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அவர் யாருன்னா லோகேஷ் கனகராஜ் அவர்களை பத்தி. கூலி சரியா போலன்னும் போது அவர் ரொம்ப பயங்கரமா அடிக்கிறாங்க. ஆனா அவருடைய ரைட்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா ஒரு படம் ரெடி ஆயிட்டு இருக்கு. அந்த படம் தான் பென்ஸ். சூப்பர். அந்த படத்தோடைய ஷூட்டிங் பயங்கர விறுவிறுப்பா நடந்துகிட்டு இருக்கான். அண்ட் அந்த படத்தோட ஹீரோவா ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் நடிக்கிறாரு. அவருக்கும் ரீசெண்ட் டைம்ஸ்ல பிறந்த நாள் போச்சு. அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அங்க என்ன மாதிரியான ஷூட்டிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்குன்னா, இந்த லியோதாஸ் கேரக்டர் இருக்கார்ல, அவருக்கு வந்து ஒரு ஃபேக்டரி இருந்தது. அந்த ஃபேக்டரி செட்டப்ல தான் இப்போ வந்து ஷூட்டிங் போயிட்டு இருக்கான். அப்போ பென்ஸ்ல லியோவோட கனெக்ட் இருக்கு. லோகேஷ் கனகராஜோடைய ரைட்டிங் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்றத பாருங்கன்னு ஒரு எடுத்துக்காட்டா தான் இது இருக்கு. படம் ரிலீஸ் ஆச்சுன்னா எல்லாரும் மிரள போறாங்கன்றத சொல்றாங்க. திருப்பியும் கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. கண்டிப்பா கொண்டாடுவாங்க, டவுட்டே இல்ல. அதுக்காக தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா ப்ரோ. இப்ப பென்ஸ்ல இருந்து நீங்க ஒரு அப்டேட் சொன்னீங்கல்ல ப்ரோ, அதுல நான் ஒரு அப்டேட் சொல்றேன். என்னது? நரேன் அவர்கள் இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல் பண்றாரு. நம்ம ஏற்கனவே கைதி படத்துல பார்த்தோம், ஒரு போலீஸ் ஆபீசரா நடிச்சிருந்தாரு. செம்மையா பண்ணியிருந்தாரு. சேம் அதே மாதிரி இந்த படத்துலயும் அவரு போலீஸ் ஆபீசரா நடிக்க போறாரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் கன்க்ளூசிவா சொல்லல இதுதான் நடிக்க போறாருன்னு சொல்லிட்டு. பட் சான்சஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா எல்சிஓ கண்டினியூ ஆகுது இல்லையா, மேபி இவர் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அதே மாதிரி ரொம்ப எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க ஒரு படம் புதுப்பேட்டை 2. அந்த படத்தை பத்தின ஒரு அப்டேட்டை செல்வராகவன் சார் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. என்னன்னா ஆல்மோஸ்ட் அந்த படத்துக்கான ஷூட்டிங் வேலைகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. மேபி அடுத்த வருஷத்துல வந்து இந்த படத்துக்கான அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை நாங்க கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பல வருஷம் ஆயிடுச்சு இந்த கேப். பட் இருந்தாலும் அந்த படத்தோட பார்ட் 2 எப்ப வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டில் கேட்டுட்டே இருக்காங்க இல்லையா. செல்வா சார் கூடுதலா என்ன சொன்னார்னா, இந்த 1001 இருக்கட்டும், புதுப்பேட்டை 2 இருக்கட்டும், மெயின் கேரக்டர்ஸ் எல்லாமே நான் அந்த கதையை நகர்த்திட்டு போகணும்னு சொல்லியிருக்கேன். ஆமா. அண்ட் இதுலயே நமக்கு தெரிஞ்சிருச்சு இந்த பார்ட் 2ல கண்டிப்பா மெயின் கேரக்டர் தனுஷ் சாருடைய கேரக்டர் இல்லாம தான் இந்த கதை ரெடியா போகுதுன்னு. அண்ட் இதுக்கு முன்னாடி செல்வா சார் ஒரு படம் ரெடியா வச்சிருக்காரு. என்னன்னா 7G ரெயின்போ காலனி பார்ட் 2. அது ஷூட் பண்ணியே முடிச்சுட்டாரு. அந்த படத்தோடைய ரிலீஸ் அடுத்த வருஷம் பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஜிவி பிரகாஷோடைய நடிப்புல மியூசிக்ல மென்டல் மனதில் அப்படின்ற படத்துல செல்வா சார் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த படத்தையும் அடுத்த வருஷம் ரிலீஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த 2 படத்துக்கு மேலேயும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அது காரணம் பார்த்தீங்கன்னா செல்வராகவன் அப்படின்ற கிரியேட்டர், அவருடைய அந்த ஃபிலிம் லாங்குவேஜ்ன்றது எப்பயும் பயங்கர டிஃப்ரெண்டா யூனிக்கா இருக்கும். ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இந்த வாட்டி எப்படிப்பட்ட லவ் செல்வா சார் கிட்ட இருந்து வரப்போகுது, நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்ன்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். லவ் ஸ்டோரினாலே நம்ம 7G கூட தான் கனெக்ட் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. இப்போ 2 வந்துச்சுன்னா எப்படியும் அதை பீட் பண்ண முடியாது. என்ன கேட்டா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆல்வேஸ் குட் ஒன் சொல்லுவாங்க. செகண்ட் ஒன் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் ப்ரோ. டெஃபினட்டா. இதே மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு சினிமா அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம ரெட்ரோ மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய். நான் பிரவீன் KS. நான் கலைப்பிரியா பழனி.